முதல்வர் விஜய் தனது ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக உள்ளது. இதனை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொது வேட்பாளராக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசனை முன்னிறுத்த வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதாவது தமிழக அரசியலில் சமீப காலமாக அதிகம் பேசப்படும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. கட்சி தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே ஆதரவும் விமர்சனமும் இணைந்தே பயணித்து வரும் நிலையில் பல்வேறு அரசியல் விவாதங்களின் மையமாக விஜயின் அரசியல் நகர்வுகள் மாறியுள்ளன. இந்த சூழலில்தான் இதுவரை பெரிதாக பேசப்படாமல் இருந்த சில அரசியல் கேள்விகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் வகையில் மக்கள் நீதி மய்யத்தின் குரல் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக கல்வி, மொழிக் கொள்கை, மாநில உரிமைகள் மற்றும் மாற்று அரசியல் குறித்த விவாதங்களில் மக்கள் நீதி மய்யம் முன்வைக்கும் கருத்துக்கள் தாவேகாவை சுற்றியுள்ள அரசியல் உரையாடலுக்கு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். ஒருபுறம் விஜய் தனது அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்த முயற்சித்து வரும் நிலையில், மறுபுறம் மக்கள் நீதி மய்யம் திடீரென குரல் கொடுப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது வெறும் கருத்தியல் ஒற்றுமையா அல்லது எதிர்கால அரசியல் கூட்டணிக்கான முன்னோட்டமா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் கிளம்பியுள்ளது. தற்பொழுதுள்ள அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் கர்ஜித்து வருகிறார். ஆனாலும் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு அனுபவம் நிறைந்த ஆளுமை தேவை. அந்த ஆளுமை மிக்கவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆகியோருக்கு அந்த இடம் சிறப்பாக பொருந்தும். ஆனால் தற்பொழுதுள்ள அரசியல் சூழலில் ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவை மட்டும் பிளவுபடுத்தி அரசியல் குளிர்காயவில்லை. மாறாக திமுக கூட்டணியையும் அமைச்சரவையில் பங்கு என ஆசை வார்த்தை காட்டி தன் பக்கம் இழுத்து வருகிறது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலரின் ஆதங்க பேச்சினால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தொண்டர்கள் சூடாகி கூட்டணிக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளது. இதனை தமிழகத்தில் இரு கட்சிகளின் தலைமை சரியாக கையாள வேண்டும். அதற்கு எதிர்வரும் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக மக்கள் நீதி மய்ய தலைவர் திரு கமலஹாசனை நிறுத்துவது மிக சரியானதாக அமையும். ஏனெனில் திமுக கூட்டணியில் தற்பொழுது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமானோடு திரு கமலஹாசன் அவர்களுக்கு நல்ல தோழமை உள்ளது. மேலும் பாமக பொதுவாகவே இடைத்தேர்தலில் பங்கெடுப்பதில்லை என்ற கொள்கை உறுதியுடன் உள்ளனர். மேலும் கமலஹாசன் அவர்களுக்கு திருச்சியில் ரசிகர் பட்டாளம் அதிகம் என்பதோடு கடந்த 2019 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தன்னகத்தே கொண்டுள்ளது. மேலும் கமலஹாசன் போட்டியிட்டால் தமிழகமும் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் களப்பணி செய்ய காத்திருக்கிறார்கள். மேலும் மக்கள் நீதி மய்ய தலைவரை முன்னிறுத்தி ஒரு பொது எதிரியை வீழ்த்த அதிமுக தலைமையும் தயாராகத்தான் இருக்கும். இந்த முன்மொழிவை மக்கள் நீதி மய்ய தலைவரும் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி வருகின்றனர். விஜய் அரசியலுக்கு வருவதை கமலஹாசன் ஆரோக்கியமான விஷயமாகவே பார்த்தார். எனினும் கொள்கைகள் மற்றும் தேர்தல் அணுகுமுறைகளில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்துள்ளன. தோல்விக்கான காரணத்தை திமுக மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் தாவேகா குறை பிரசவத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்று ஆட்சி நீடிக்காது என்றும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார்.